வணக்கம் நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, யுபிஎஸ்சி, ஐபிபிஎஸ் மற்றும் தினசரி கரண்ட் அஃபேர்ஸை எளிய தமிழில் தெரிந்து கொள்ள விரும்பினால் இப்போதே தமிழ் ஃபேக்ட் ஜோன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்துங்கள். இந்தியாவின் முன்னணி பொதுத்துறை வங்கிகளில் ஒன்றான பேங்க் ஆஃப் பரோடா தொடர்பாக பெரிய டேட்டா லீக் செய்தி வெளியாகியுள்ளது. உண்மையில் என்ன நடந்தது? வாடிக்கையாளர்கள் கவலைப்பட வேண்டுமா? இந்த வீடியோவில் முழுமையாக தெரிந்து கொள்வோம். செய்திகளின்படி பேங்க் ஆஃப் பரோடாவின் சுமார் 1 டெராபைட் அளவிலான தரவு டார்க் வெபில் வெளியானதாக தகவல்கள் வெளியாகின. இதையடுத்து வங்கி உடனடியாக ஃபாரன்சிக் இன்வெஸ்டிகேஷன் தொடங்கியுள்ளதாக அறிவித்துள்ளது. வங்கியின் விளக்கப்படி கோர் பேங்கிங் சிஸ்டம் பாதுகாப்பாக உள்ளது. இந்த சம்பவம் ஒரு ஊழியரின் இமெயில் அக்கவுண்ட் பாதிக்கப்பட்டதால் ஏற்பட்டதாகவும் சம்பவத்தை கட்டுப்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளது. டார்க் வெப் என்பது சாதாரண சர்ச் என்ஜின்களில் கிடைக்காத இணையப்பகுதி. சிலர் தனியுரிமைக்காக பயன்படுத்தினாலும் சட்டவிரோத தகவல் பரிமாற்றம் மற்றும் திருடப்பட்ட தரவுகள் விற்பனை செய்யப்படும் இடமாகவும் அறியப்படுகிறது. வங்கி தரவு கசிந்தால் வாடிக்கையாளர்களின் தனிப்பட்ட தகவல்கள் தவறாக பயன்படுத்தப்படும் அபாயம் உருவாகலாம். அதனால் வங்கிகள் சைபர் செக்யூரிட்டிக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கின்றன. வாடிக்கையாளர்கள் ஓடிபியை யாரிடமும் பகிர வேண்டாம். சந்தேகமான லிங்க்களை கிளிக் செய்ய வேண்டாம். பாஸ்வேர்டை அடிக்கடி மாற்றுங்கள். பேங்க் அக்கவுண்டை தொடர்ந்து கண்காணியுங்கள். தேர்வுக்கான முக்கிய குறிப்புகள். டார்க் வெப் என்றால் என்ன? டேட்டா பிரீச் என்றால் என்ன? ஃபோரென்சிக் இன்வெஸ்டிகேஷன் என்றால் என்ன? சைபர் செக்யூரிட்டியில் ஆர்பிஐ மற்றும் வங்கிகளின் பங்கு. இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, யுபிஎஸ்சி, ஐபிபிஎஸ் மற்றும் தினசரி கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோக்களுக்கு தமிழ் ஃபேக்ட் ஜோன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்துங்கள். நன்றி.